நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். தலைப்புச் செய்திகள். தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பாக துமிந்த திசாநாயக்க கைது. எதிர்க்கட்சிக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையா? இலங்கை சிறையில் பிரிட்டிஷ் பெண் கைதி தனக்கு உரிமைகள் இல்லை எனவும் தனக்கு வழங்கப்படும் உணவு நோயாளி ஆக்குகிறது என்றும் தெரிவிக்கின்றார். நாட்டில் இனி பிரபாகரன் உப்பு இல்லை, நாடாளுமன்றத்தில் சுனில் ஹெந்துன்னத்தி. முன்னாள் அமைச்சர்கள் 12 பேரின் வங்கி கணக்குகளை பரிசோதிக்க நீதிமன்றம் அனுமதி. பொருளாதார பிரச்சனைகளுக்கு அரசிடம் தீர்வில்லை. விவசாயிகளுக்கு உரமானியமாக இதுவரை 190 மில்லியன் ரூபாய் வைப்பில். சமய கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு அரசு அர்ப்பணிப்புடன் உள்ளது. கிரிக்கெட் வீரர்களிடமிருந்து வரி அறவிடுவது தொடர்பான வழக்கு தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க கொழும்பு ஹெவ்லாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் ஒரு பெண்ணின் பயணப்பையில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசாப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கம் தனது வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பிரகடனத்தில் அளித்த வாக்குறுதியை மீறிவிட்டதாக பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். புதிய கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வு இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு பதிலாக பழைய ஒப்பந்தத்தையே பின்பற்றுவதால் மின்சார கட்டணம் 18% அதிகரிக்கப்படும் என்று அவர் குற்றம் சாட்டினார். கடன் விவரங்கள் கோரல். வெளிநாட்டு கடன் தொடர்பான சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் முன் வெளிநாட்டு கடன், IMF ஒப்பந்தம், இருதரப்பு மற்றும் சர்வதேச கடன் வழங்குனர்கள் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடன்கள், காலக்கெடு மற்றும் நிபந்தனைகள் போன்ற முழுமையான தகவல்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். தான் இது குறித்து கேள்வி எழுப்பும் போது அரசாங்கம் பதிலளிக்க அவகாசம் கோருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எரிசக்தி மற்றும் ஊழியர்கள் குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வலுப்படுத்துவதாக கூறிவிட்டு அரசாங்கம் அதனை அளித்து பெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உணவு விலை அதிகரிப்பது நியாயமானது என்றாலும் ஊழியர்களுக்கான உணவு விலை அதிகரிப்பது அநீதியானது என்று அவர் தெரிவித்தார். கோரிக்கைகள். தரவுகள் இல்லாமலா அல்லது அறியாமையா அரசாங்கம் கேள்விக்கு பதிலளிக்க மறுக்கின்றது என்று கேள்வி எழுப்பிய சஜித் பிரேமதாச 2.2 மில்லியன் மக்கள் விரக்தியில் விடப்பட்டிருப்பது வருத்தமளிப்பதாக கூறினார். பல்நோக்கு துறையில் 4500 பேரை நிரந்தரமாக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு மகிழ்ச்சி தெரிவித்த அவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளத்தில் பணிபுரியும் சுமார் 1000 வன சுற்றுலா வழிகாட்டிகளையும் நிரந்தரமாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் கீழ் இலங்கையில் கைது செய்யப்பட்ட பிரிட்டிஷ் பெண் சார்லட்டே மே லீ சிறைச்சாலையில் மனித உரிமை மீறல்கள் இருப்பதாகவும் உணவுகள் தன்னை நோயாளி ஆக்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளை இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களம் மறுத்துள்ளது. கொழும்பு விமான நிலையத்தில் குஷ் போதைப்பொருள் கடத்த முயன்றதாக கைது செய்யப்பட்ட பெண் கைதியான லீ தனக்கு போதைப்பொருள் பற்றி எதுவும் தெரியாது என்றும் திட்டமிட்டு இதில் சிக்க வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தாய்லாந்தில் தனது பொதிகளை விட்டுச் சென்ற பொழுது போதைப்பொருள் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்று அவர் சந்தேகிக்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குறித்த பெண் கைதியான லீ தான் சிறைக்கூட்டில் 22 மணி நேரம் அடைத்து வைக்கப்படுவதாகவும் மூட்டைப்பூச்சிகள் நிறைந்த சோபாவில் உறங்க வேண்டியுள்ளதாகவும் மின்விசிறி, தொலைக்காட்சி போன்றவை இயங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மருத்துவ வசதிகள் மறுக்கப்படுவதாகவும் குளிக்கும் ஷவரில் தண்ணீர் வராததால் வாளியில் குளிக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலையில் வழங்கப்படும் உணவு உரைப்பாக இருப்பதால் 2 நாட்களாக தான் உணவு உண்ணவில்லை என்றும் தனது வழக்கறிஞர்களிடம் மாற்று உணவு கோரியும் தீர்வு கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் கைதியான லீக்கு 20 முதல் 25 வருட சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இலங்கையில் இனி பிரபாகரன் உப்பு என்று எதுவும் இல்லை என அமைச்சர் சுனில் ஹந்துன்னத்தி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நேற்று சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுடனான கடும் வாக்குவாதத்தின் போது அவர் இவ்வாறு கூறினார். வடக்கு உப்பை தெற்குக்கு விநியோகிப்பதற்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ஆணையரவு உப்பு தொழிற்சாலையில் தொழிலாளர்களை போராட்டத்தில் ஈடுபடுத்தினார் என சுனில் ஹந்துன்னத்தி குற்றம் சாட்டினார். இதன் பொழுது அவர் வடக்கு உப்பு, தெற்கு உப்பு என்று எதுவும் இல்லை, இலங்கையின் உப்பே உள்ளது. அந்த நாட்களில் நீங்கள் பிரபாகரன் உப்பை வைத்திருந்திருக்கலாம், ஆனால் இன்று அவ்வாறான உப்பு எதுவும் இல்லை. நாங்கள் நாட்டை ஐக்கியப்படுத்தி விட்டோம் என்று தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா இதற்கு பதிலளிக்கையில் தான் வடக்கு உப்பை தெற்குக்கு வழங்க வேண்டாம் என தெரிவிக்கவில்லை என்றும் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை காணுமாறு மட்டுமே வேண்டுகோள் விடுத்தேன் என்றும் கூறினார். முன்னாள் அமைச்சர்கள் 12 பேரின் வங்கி கணக்குகளை பரிசோதிக்க நீதிமன்றம் அனுமதி. ஜனாதிபதி நிதிய மோசடி குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகளுக்காக
முன்னாள் அமைச்சர்களான கெஹலிய ரம்புக்வெல்ல, ராஜித சேனாரத்ன, தயாஸ்ரீ ஜெயசேகர உள்ளிட்ட 12 பேரின் வங்கி கணக்குகளை பரிசோதிக்க நீதிமன்றம் ரகசிய போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் போலி தகவல்களை சமர்ப்பித்து ஜனாதிபதி நீதியத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அதிகபட்ச தொகையை விட கூடுதலான பணத்தை பெற்று மோசடி செய்துள்ளதாக இந்த 12 பேர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அரச வங்கிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. பொருளாதார பிரச்சனைகளுக்கு அரசு உரிய தீர்வுகளின்றி இருப்பதாகவும் இதனால் நாடு மேலும் நெருக்கடியை சந்திக்குமா என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் குறிப்பிட்ட பிரதான சிக்கல்கள்: ஆடை தொழிற்சாலைகள் மூடல். பல ஆடை தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருவதாகவும் பிரபல தொழில் முனைவோர் தங்கள் தொழிற்சாலைகளை இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு மாற்றுவதாகவும் மனோ கணேசன் சுட்டிக்காட்டினார். இது ட்ரம்ப் வரி விதிப்பு விவகாரத்தின் விளைவு என்றும் இதனால் 1400 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்து பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி. கடந்த 2024 ஆண்டில் 5% இருந்த பொருளாதார வளர்ச்சி ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி கணிப்புகளின்படி இந்த ஆண்டு 3.4% தொடக்கம் 3.5% குறையும் என்றும் அடுத்த ஆண்டில் 3.2% மேலும் குறையலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்து மின்சார கட்டண உயர்வு. கடந்த 2024 ஆண்டில் லாபம் ஈட்டிய மின்சார சபை 6 மாதங்களில் எப்படி நஷ்டமடைந்தது என்பதற்கு பதில் இல்லை என்றும் விரைவில் மின்சார கட்டணம் உயரும் என்றும் அவர் கவலை தெரிவித்தார். அதிகரிக்கும் கடன் சுமை. வெளிநாடுகளில் கடன் வாங்க முடியாத நிலையில் பணவீக்கம் அதிகரிக்கும் என்பதால் பணத்தாள்கள் அச்சடிக்க முடியாத சூழ்நிலையில் கடந்த 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் வரை உள்நாட்டு கடனாக 44,000 கோடி ரூபாய் திரட்டியுள்ளது அரசு. அடுத்து அரசு மீதான விமர்சனங்கள். அரசு உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் பழைய எதிர்க்கட்சி அரசியலை செய்வதாகவும் செலவுகளை குறைப்பது மற்றும் திருடர்களை பிடிப்பது போன்றவற்றை மட்டுமே கூறி காலத்தை ஓட்டுவதாகவும் மனோ கணேசன் குற்றம் சாட்டினார். இது மட்டுமே அரசாங்கம் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் ஆளும் அரசுக்கு மக்கள் ஆணை கிடைத்திருப்பதால் அவர்கள்தான் நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும் என்றும் ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் மனோ கணேசன் கேட்டுக்கொண்டார். தேர்தல்கள் முடிவடைந்த நிலையில் கட்சி அரசியல் சண்டைகளை நிறுத்திவிட்டு அரசும் எதிர்க்கட்சிகளும் உண்மையான பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கிளிநொச்சி மாவட்டத்தில் 2025 ஆண்டு சிறுபோக செய்கைக்காக இதுவரை 6200 விவசாயிகளுக்கு 7600 ஏக்கர் நிலப்பரப்புக்கு 190 மில்லியன் ரூபாய் உரமானியமாக வழங்கப்பட்டுள்ளது. மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் கிளிநொச்சி மாவட்டத்தில் 2025 ஆண்டு சிறுபோக செய்கைக்காக இதுவரை 6200 விவசாயிகளுக்கு 7600 ஏக்கர் நிலப்பரப்புக்கு தேவையான 190 மில்லியன் ரூபாய் உரமானியமாக வழங்கப்பட்டுள்ளது. மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் இந்த தகவலை தெரிவித்தார். மாவட்டத்தில் 10,800 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சிறுபோக செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போதுமான மழை வீழ்ச்சி மற்றும் குளங்களில் நீர் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எஞ்சிய விவசாயிகளுக்கான மானிய பணம் கமநல சேவை நிலையங்கள் மூலம் சரிபார்க்கப்பட்டு வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். சமய மற்றும் கலாச்சார பாரம்பரியங்களை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் 60 பல்கலைக்கழக பிக்குகளுக்கு திரிபடகத்தின் இலத்திரனியல் பிரதிகளுடன் டேப்லெட் கணனிகள் மற்றும் நூல்களை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். அவர் தனது உரையில் தர்மத்தை பாதுகாப்பதற்கான இத்தகைய திட்டங்கள் மிகவும் பொருத்தமானவை என்று வலியுறுத்தினார். மேலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பௌத்த தத்துவத்தை போதிக்கவும் பாதுகாக்கவும் பரப்பவும் முடியும் என்பதை இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டுகிறது என்றும் கூறினார். திரிபடகம் வெறும் சமய நூல் தொகுப்பு மட்டுமல்லாமல் பௌத்த நாகரிகத்தின் தார்மீக தத்துவ மற்றும் ஆன்மீக அடித்தளம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இளம் பிக்குகளுக்கு இந்த புனித நூல்களை எளிதில் அணுகுவதன் மூலம் அவர்களுக்கு இடையே உள்ள பிணைப்பு வலுப்படுத்தப்படுவதாகவும் இன்றைய உலகில் சமயத்தை படித்து நடைமுறைப்படுத்தவும் புத்தரின் தர்மத்தை வாழ்க்கையில் கொண்டுவரவும் இது ஒரு வாய்ப்பை வழங்குகிறது என்றும் தெரிவித்தார். புத்த ஸ்ராவக உபசரிப்பு நிலையம் போன்ற நிறுவனங்களை ஆதரிப்பது சமூகத்தின் தார்மீக மற்றும் ஆன்மீக நல்வாழ்வுக்கு அவசியம் என்றும் அரசாங்கம் கருதுகிறது என்றும் அவர் மேலும் கூறினார். இந்த உன்னத நோக்கத்திற்கு பங்களித்த அனைவருக்கும் அவர் நன்றியை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மலேசியா, தாய்லாந்து, இலங்கை ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மகா சங்கத்தினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் ஊழியர்களாக கருதப்பட்டு வரி விதிக்கப்படுவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் மே 28 அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளது. இலங்கை ஒருநாள் அணித்தலைவர் சரித் அசலங்க மற்றும் டெஸ்ட் அணித்தலைவர் தனஞ்சய டி சில்வா ஆகியோர் தாக்கல் செய்த இந்த மனுவில் கிரிக்கெட் வீரர்கள் இலங்கை கிரிக்கெட் சபையின் ஊழியர்கள் அல்ல என்றும் அவர்களுக்கு வரி விதிக்கும் முடிவு தவறானது என்றும்
வாதிடப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு உள்நாட்டு இறைவரை திருத்தச் சட்டத்தின் கீழ் கிரிக்கெட் வீரர்களை ஊழியர்களாக வகைப்படுத்திய உள்நாட்டு இறைவரை ஆணையாளர் நாயகத்தின் முடிவை மனுதாரர்கள் சவால் செய்கின்றனர். ஊழியர் சேமலாம நிதி போன்ற சலுகைகள் தங்களுக்கு கிடைக்காததால் ஊழியர்களாக வகைப்படுத்துவது சட்டவிரோதமானது என அவர்கள் தெரிவித்தனர். இலங்கை கிரிக்கெட் சபை சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் கிரிக்கெட் வீரர்கள் சுயாதீன சேவை வழங்குனர்கள் என்றும் ஊழியர்கள் அல்ல என்றும் நீதிமன்றத்தில் வாதிட்டு மனுதாரர்களின் கோரிக்கையை ஆதரித்தார். இந்த வரி பிரச்சனை காரணமாக கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் முதல் வீரர்களுக்கு ஊதியம் வழங்க முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திருத்தப்பட்ட உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழ் இலங்கை கிரிக்கெட் சபையுடன் ஒப்பந்தம் செய்துள்ள வீரர்கள் அதன் ஊழியர்களாகவே கருதப்படுகிறார்கள் என்றும் அதனால் அவர்கள் வரி செலுத்த கடமைப்பட்டுள்ளார்கள் என்றும் வாதிட்டார். இந்த வழக்கின் அடுத்த விசாரணை எதிர்வரும் மே 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ்.